இப்போ வந்து சாப்பாடெல்லாம் நிறைய வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மிக்ஸ் வெஜ் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, அப்புறம் வந்து வத்த குழம்பு வச்சு நான் சாப்பிட போகிறேன், அப்பளம் இருக்குது. ஸோ எல்லா சாப்பாடும் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான சாப்பாடு தான். அப்புறம் வந்து ராஜ்மா இருக்குது, அப்புறம் பூந்தி ரைத்தா இருக்குது, இது எல்லாமே இருக்குது. சப்பாத்தி கூட இருக்குது, ஆனால் நான் சப்பாத்தி சாப்பிட்றதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்பவும் போல் வத்த குழம்பு தான். வாயில் வச்ச உடனே நிற்குது, தண்ணி குடிச்சிக்கலாம். வெளியில் வந்து நல்ல மழை பெய்யுது. ஸோ மழையில் வந்து வத்த குழம்பு. இந்த வத்த குழம்புக்கும் இந்த மிக்ஸ் வெஜ்ஜுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. மிக்ஸ் வெஜ்ஜில் வந்து நிறைய ஆலு, உருளைக்கிழங்கு இருக்குது, வெண்டைக்காய் ஃப்ரை, பச்சை பட்டாணி, இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கிறதுனால ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த வத்த குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்கிட்ட வந்து வத்த குழம்புக்கு வந்து சைடிஷ் வந்து என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம பாரம்பரியமாக உள்ள அப்பளத்தை வந்து சுட்டு அந்த வத்த குழம்பு கூட வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த பூந்தி ரைத்தான்னு ஒன்று போட்டிருக்காங்க. பூந்தி ரைத்தா, பூந்தியெல்லாம் இந்த தயிருக்குள்ளே போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த பூந்தியை மட்டும் எடுத்துகிட்டு தயிரெல்லாம் வந்து நம்ம வேறு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கொடுத்துடலாம். ஸோ அருமையான பூந்தி ரைத்தா தயிர் சாதம் அப்படி குழச்சி அடித்தோன்னா அருமையாக இருக்கும். வத்த குழம்பு சாப்பிட்டாச்சு. வத்த குழம்பு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஏற்பாடு தயிர் சாதம். ரொம்ப அருமையாக இருக்குது. எவ்வளோதான் சொல்கிறோம், கொஞ்சம் மிச்சம் ஆயிடுது, போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது தான். அருமையாக திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஸோ எல்லாருக்கும் இது சாப்பிட்ற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ, நல்ல ஒரு அற்புதமான சாப்பிட்ற வீடியோ போடுறேன். எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும்தான் இருக்கும், நான்வெஜ் கிடையாது. ஏன்னா நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் இப்போதைக்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.